சாய்ராம். இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறதால கண்டிப்பாக சாய்பாபாவோட பொன்மொழிகள் கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. முதல் பொன்மொழி பாருங்கள். என்னுடைய பக்தர்களுடைய வீட்டில் ஒருபோதும் தேவை என்பதே இருக்காது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆனால் நம்ம பாபாவை ரொம்ப வேண்டிப்போம், இந்த மாதிரி கஷ்டம்லாம் எங்களுக்கு தீர்த்து வைங்க, இன்னும் எல்லா பிரச்சனையும் சொல்லி எல்லாமே கேட்போம். ஆனால் பாபா எப்படி சொல்கிறார் பாருங்கள். என்னுடைய பக்தர்களுடைய வீட்டில் ஒருபோதும் தேவை என்பதே இருக்காது. அப்போது நம்ம பாபாவை வழிபடுறோம் மனசார அப்படின்னும் போதே நமக்குள்ளேயே பாபா இருக்கிறார் அப்படின்னு நினைக்கும் போதே அவர் எப்படி நினைக்கிறார் பாருங்கள். நம்மளை அவர் எந்த கஷ்டமுமே கொடுக்காம பார்த்துக்கிறார். அப்படிதான் இந்த பொன்மொழிக்கான அர்த்தம். ரெண்டாவது பொன்மொழி பாருங்கள். நான் கடவுள் அல்ல, உனது தந்தை. ஸோ இதுவும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம அப்பா மாதிரி எல்லாருமே சாயப்பா அப்படின்னா நம்ம கூப்பிட்டு நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாத்தையுமே சொல்லுவோம். அதனாலே அவர் இப்படி தான் சொல்கிறார் அந்த கோட்டை. நான் கடவுள் அல்ல, உனது தந்தை. அப்போ அப்பா கிட்ட எல்லா உரிமையும் நம்ம எடுத்துக்கலாம். எல்லா கஷ்டங்களையுமே பாபா கிட்ட சொன்னீங்கன்னா சரி செய்திடுவார். மூணாவது பாருங்கள். என்னை எந்த வடிவத்திலும் நீங்கள் வழிபடலாம், அனைத்து வடிவங்களிலும் இருப்பவன் நானே. அதுவும் சொல்கிறார் பாருங்கள். எவ்வளோ அழகான வார்த்தை இதுவுமே. நம்ம எந்த வடிவத்தில் வேணாலும், ஒரு பூ மாதிரி பார்த்தாலுமே சரி தான், நிலாவில் பார்த்தாலும் சரி, எந்த மாதிரியுமே நீங்கள் எந்த உருவத்தில் எந்த வடிவத்தில் எப்படி தெரிஞ்சாலுமே அதில் பாபாவை நீங்கள் நினச்சிங்க, அந்த பொருள்லையோ எதுலேயுமே அதில் கண்டிப்பாக பாபா தான் இருக்கிறார். ஸோ அதுதான் இந்த கோட்டில் அவர் சொல்லியிருக்காரு. எந்த வடிவத்தில் நீங்கள் வழிபட்டாலுமே அதை அவர் ஏற்றுக்கிறார். ஸோ அதனால் சாய்பாபா அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன சொல்கிறது, அப்படியே ஒரு நமக்கு ஒரு புல்லரிக்கிற விஷயந்தான். அந்த பாபா சாய்பாபா பேர் சொன்னாலே ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே எல்லாரோட கஷ்டங்களும் எந்த விதத்துலையாவது பாபா கண்டிப்பாக தீர்த்து வைப்பாருந்தான் நம்ம பாபாவை மனதார வேண்டிக்கிறோம். கண்டிப்பாக எல்லாரோடைய கஷ்டங்கள் இருந்தால் கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் பாபா. நம்பிக்கையோடு வேண்டிக்கோங்க. ஓம் சாய்ராம்.